ஏன்னா நான் இருக்க படமே எடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆமா, என் மாட்டு பொண்ணோட இருக்க பேசலை நான். ஆக்சுவலி அவ இந்து தான் எடுத்தா. அவ இருக்க சரி, அவ ஏதோ இது நல்லதுக்குத்தான் பண்ணியிருக்கான்னு தெரியுது. இப்போ இப்பதான் ரியலைஸ் பண்ணேன் ஆக்சுவலி. பட் படம் எனக்கு கொஞ்சம் பயம்தான் படம் எடுக்கிறதுக்கெல்லாம். ஏன்னா இது இவ்வளோ வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு திருப்பியும் ஞாபகம் எல்லாம் வருதுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன். இந்து ரிபேக்கா கீதா. முகுந்தா தான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்தே அவன் 2ஆம் கிளாஸ் படிச்சதுன்னா அது பார்டரில் சண்டை போடணும்னு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்னடா அப்படின்லாம் சொல்கிறான்னு. அப்புறம் 10 வயசுலேருந்து என்ன சொல்லுவான்னா, நாங்கள் சபரிமலைக்கு போனோம். அப்போ நான் 18 வாட்டி போயிட்டு குருசாமி ஆனோன்னா, ஓஹோ ஆர்மிலாம் போயிடுச்சு போட்டு குழந்தை மண்டலேருந்து அப்படின்னு நினச்சேன். திருப்பி மெட்ராஸ்க்கு வந்து சொன்னால் இந்த இதுக்கெல்லாம் பாடி பில்டிங்லாம் பண்ணிட்டான். அப்போ வந்து இந்த இது மாடலிங் பண்ணோன்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா அதெல்லாம் இல்லைப்பா, திருப்பி நான் ஆர்மியில் சேரணும்னு ஆசைப்பட்டான். இந்த எஸ்எஸ்பி ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியாது. எஸ்எஸ்பி அவன் ஃபஸ்ட்டு டைமே கிளியர் பண்ணிட்டான். ஒரு பெரிய பெருமை தான். அஃப்கோர்ஸ் அவன் இல்லைன்றது துக்கமாக இருந்தால் கூட இட்ஸ் பெருமை எங்களுக்கு எல்லாருக்கும். எதுமா இல்லை, இந்த படம் வந்தப்புறம் ஈவன் ஆர்மிலேயே அவங்க வந்து, நான் ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது சினிமா அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு பார்க்கறச்சே ஒரு மாதிரி இருந்து, ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக நடந்து தெரியும், சினிமாவில் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து தான் எடுப்பாங்க. இருந்தாலும் ஆர்மியில் அவங்க வந்து அக்ரி பண்ணிட்டாங்க, சார் நல்லா இருக்குது அப்படின்னு.